அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ விஜய் அவர்கள் இந்த கரூர் மக்களை பார்த்தாச்சு. அடுத்து அந்த அரசியல் நோக்கி அந்த பயணத்தை தொடங்கி இருக்காங்க. இப்போ கூட அந்த அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும்? அதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவர் மக்களை சந்திப்பதற்கான திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அதே நேரம் ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த பிரச்சார வாகனத்தில் போய் பொதுமக்கள் கூடுகிற இடத்துல சந்திக்கிறதுங்கிற கான்செப்ட் இருக்காது. ஏன்னா அதனால ஒரு மிகப்பெரிய துயர நிகழ்வை பார்த்தாச்சு. அதனால் அடுத்து அவர் பண்ணுறதுங்கிறது மாவட்ட தலைநகரங்களில் ஏதாவது ஒரு மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கு மக்களை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த அனுபவம் இருப்பதனால் அங்கே வருகிற மக்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் தேர்தல் நெருங்கிடுச்சு, நீங்கள் மக்களை சந்தித்து தான் ஆகணும். ஸோ அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் அவங்க கூடுதல் கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததே ஒரு பெரிய விமர்சனமாக மாறுது. விஜய் போய் அந்த மக்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு, கேமரா இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அவர் தொண்டர்கள்லாம் இப்போ களத்துக்கு வரதை நம்மளாலையும் பார்க்க முடியுது. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, இந்த கரூர் சம்பவம் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணிடும். இனி இவர் அரசியலே வேணான்னு தலைதறிக்க ஓடி போயிடுவார் அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக திமுக நினைச்சது என்னன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் விஜய் அப்படி செய்யலை. அதுக்கு அடுத்து இவங்க நினச்சது என்னன்னா, அந்த 41 பேருடைய குடும்பத்தினர் விஜய் மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க, ஒரு கொலை வெறியில் இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மக்களிடமும் பரவி மக்களும் இவர் மேலே அப்படி ஒரு கோபத்தில் இருப்பாங்கலாம் நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அந்த உயிரை பறிகொடுத்த குடும்பமே விஜய் மேலே தப்பு இல்லை, அவர் என்ன பண்ணுவார், இந்த ஏற்பாடு சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. என் பையன் அங்கே போயிட்டான், அப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன், அவன் போனதே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் பையனை போவேணான்னு சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நானும் கூட போயிருப்பேங்கிறாரு அவர். ஸோ இதுதான் மக்கள் விஜயை எந்த இடத்துல வச்சுருக்காங்கங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் விஜயை வீழ்த்த முடியல, என்ன விஜயனுடைய செயல்பாடுகளை முடக்க முடியலை அப்படிங்கும்போது இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நெகட்டிவான நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த குடும்பத்தினரை சந்தித்து அவர் காலில் விழுந்ததையும் இவங்க கொச்சைப்படுத்துறது. புரியுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 41 உயிரிழப்புக்கு விஜய் காரணம் இல்லை, ஆனால் விஜயும் ஒரு காரணம். அங்கே அவர் போனதுனால தான் அந்த கூட்டம் வந்தது. அதுக்கு அடுத்து அந்த 41 உயிர் யார் அப்படின்னா விஜயை நேசித்தவர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை நேசித்த ஒருத்தர் உயிரிழந்துட்டா நம்ம எந்த அளவுக்கு தோண்டு போவோம், எந்த அளவுக்கு உடஞ்சி போவோம். அப்போ 41 பேர், அதில் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்கும் போது அப்போ விஜய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார். அதுக்கு அடுத்து அந்த குடும்பத்தினரை சந்திக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் உடைந்து போகுதுங்கிறது நார்மலான விஷயம் தானே. அப்படி நீங்கள் உடையலைன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது. என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக வேணாலும் இருங்க, நம்மளால் செத்து போன ஒருத்தருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்கன்னா அவங்கள கண் கொண்டு பார்க்கவே நம்மளால முடியாது. அதுதானே உண்மை. ஸோ அப்படியான ஒரு உணர்வு அவருக்கு வெளிப்படும் போது அவர் காலையில் மன்னிப்பு கேட்குறாரு. அதை ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தில் தானே பார்க்கணும். அதை எப்படி நீங்கள் நடிக்கிறாரு, என்ன பாசாங்கு பண்ணுறாருன்னா எப்படி நீங்கள் சொல்ல முடியும், எப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? இப்போ இது எல்லாமே விஜய் மீது பரப்பப்படும் அவதூறுகளில் ஒரு வகையாக தான் நான் பார்க்குறேன். இந்த மண்டபத்தில் வச்சு சந்திச்சாங்களா சார், இதையா விஜய் 30 நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. 3வது நாள் வீடியோ போட்டார், 30 நாள் தாவேக்கா இந்த காலத்துக்கு வராங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. அதாவது விஜய் பேசிக்காக ஒரு நிதானமான கேரக்டர். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. விஜய் சினிமாவில் நம்ம பார்க்குறோம், தாட் போட்டுனா அங்கேருந்து குதிப்பார், இங்கேருந்து குதிப்பார், அது நடிப்பு. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப நிதானமான கேரக்டர். அவரோட பழகியவன்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதனாலேயே நான் ஆரம்பத்தில் இவர் அரசியலுக்கு லாயக்கு இல்லைலாம் சொல்லியிருக்கேன். என்னுடைய பழைய பேட்டிகள்லாம் போய் பாருங்கள். என்னென்னா இவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறவனுக்கே காதில் விழுவார், அவ்வளவு சன்னமாக பேசுவார், ரொம்ப சங்கோஜி, என்ன ரொம்ப நிதானமான ஒரு கேரக்டர். இவர் எப்படிப்பா அரசியலுக்கு வந்ததெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதனால தான் அவர் அரசியலுக்கு வரவேணாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதையும் மீறி அவர் வந்துட்டார். அதே நேரம் அரசியல் கட்சி தலைவர் ஆனாலும்
அவங்களுடைய இயல்புன்னு ஒன்று இருக்கும்ல, அதையெல்லாம் நீங்கள் சட்டுனெல்லாம் உங்களுக்கு மாறிடாது, காலப்போக்கில் தான் அதெல்லாமே மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நிதானமான போக்கு அவர்கிட்ட இருக்கிறதுங்கிறது உண்மைதான், அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரடியாக சந்திப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறார். ஆனால் அவருடைய எந்த முயற்சியுமே நடக்கலை. பல்வேறு முட்டுக்கட்டைகள். கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சிபிஐ அதிகாரிகள்கிட்டே இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லைங்க நீங்கள் போகாதீங்க, அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அங்கே போகிறத ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள சந்திக்கிறார். இன்னும் சொல்ல போனால், சரி நமக்கு காலம் கனியும் போது போய்க்கலாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகும். இங்கே பாருங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்காம இவர் பாட்டுக்கு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதனால இவர் என்ன நினச்சாருன்னா, முதல்ல அவங்கள பார்த்துருவோம். ஆனால் நேரில் போய் பார்க்க முடியல. என்ன பண்ணலான்னு அவங்கள வர வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து அவங்கள மாமல்லபுரத்துக்கு வர வைத்து பார்த்தது தவறு அப்படின்னா அதை சொல்வதற்கான உரிமை அந்த சம்பந்தப்பட்ட 41 குடும்பத்தினருக்கு தான் இருக்குது, மற்ற யாருக்குமே கிடையாது. புரியுதா இல்லையா? அவர் என்ன காரணத்தினால அங்கே வர வச்சார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியிருப்பார். அதில் நியாயம்னு பட்டதுனால தானே இவங்க கிளம்பி போயிருக்காங்க. அப்போ அதை பற்றி நம்ம என்னத்தை விமர்சனம் பண்ணுறது? இப்போ நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அது வந்து அந்த கட்சி தான் சார் பொது வெளியில் வந்து சொல்லணும். இப்போ ஊடகங்களை சந்தித்து இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் இருந்தது, அதனால தான் எங்களால் போக முடியல அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அமைதியாக அவங்களுமே கடந்து போகிறாங்க. இல்லை, அதுதான் தாவேக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலை. இப்போ இங்கே வந்து இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கப்படும் போது இந்த தகவல் உங்கள் நிர்வாகிகள் மூலமாக மக்கள் கிட்ட போகணும். அது போகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவரை வந்து ஒரு பாஜகவுடைய பி டீமாக வந்து இன்னைக்கு நிறுவ பார்க்குறாங்க. அதற்கான பதிலடியை உங்கள் கட்சி நிர்வாகிகள் தான் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் தாவேகா நிர்வாகிகள் வந்து ஒரு ஜீரோவாக இருக்காங்க. விஜய் ஹீரோ தான், ஆனால் உங்களுடைய நிர்வாகிகள் ஜீரோ. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். சிபிஐ மேட்டரை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னடா அது விஜய் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வர வைக்கிறாரு, இது சரியான விஷயம் இல்லையே அப்படின்ட்டு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட நான் பேசுகிறேன். என்னங்க இது ரொம்ப தப்பாக இருக்குது, எதுக்குங்க இவர் ஹோட்டலுக்கு வர வைக்கிறாருன்னு நான் கேட்கும்போது, இல்லை சார் இந்த மாதிரி சிபிஐயில் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன அதனால தான் சார் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு பர்சனலாக என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதை வந்து உங்கள் கட்சிக்காரங்க வெளியில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அது சார்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அப்படி இழுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் இதை நான் பேட்டிகள்லேயே சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நிர்வாகிகள்கிட்ட வந்து ஒரு பெரிய சுணக்கமும் தயக்கமும் இருக்குது. என்னென்னா, இந்த விஷயம் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் நம்ம இதை வெளியில் சொன்னோம்னா விஜய் எதுவும் தப்பாக நினச்சிக்குவாரோ, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அவருக்கு ஏதாவது சங்கடம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இவங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. அதுதான் உண்மை. நவம்பர் 5 வந்து இந்த பொதுக்குழு செயற்குழு வந்து நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சு. விஜய் அவர்கள் வந்து கட்சியை வந்து கலைக்க போகிறாங்க, அதுக்காக தான் அந்த பொதுக்குழு. இன்னொன்று வந்து புசியானந்த் வந்து மொத்தமாக மாற்ற போகிறாங்க, இது அரசியல் கட்சியாக வந்து செயல்படாது, திரும்ப எப்படி அந்த முன்னாடி இந்த மக்கள் மன்றமாக இருந்தது அந்த மாதிரி தான் இது செயல்படும் வந்து சொல்கிறாங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான், விஜயை வந்து எப்படியாவது தமிழக அரசியல் களத்திலிருந்து ஒழிச்சு கட்டிடணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. பல்வேறு அவதூறுகளை கிளப்பி விட்டு, பல்வேறு கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டு சில முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஊத்தில் வந்து நம்ம அப்படி தோண்ட தோண்ட அந்த தண்ணி ஊறுற மாதிரி இந்த அவதூறுகளை கிளப்ப அவருக்கான செல்வாக்குங்கிறது இன்னும் அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு. அப்போ என்னடா வழின்னு பார்த்துட்டு தான் கடைசியாக வந்து இல்லை அவர் கட்சியே கலைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வதந்தியை பரப்புகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், கட்சியை கலைக்க போகிறாருனே வச்சுக்கோமே, அதுக்கு எதுக்கு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டணும்? ஒரு அறிக்கையை வெளியிட்டு எப்போ நாளையிலேருந்து கட்சி கிடையாது வேலையை பாருங்கடான்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு இந்த பொதுக்குழு செயற்குழு? அதுக்கப்புறம் கட்சியை கலைச்சிட்டு அது மீண்டும் விஜய் மக்கள் இயக்கமாக அது மாறப்போகுதா? மாறி என்ன பண்ண போகுது? அந்த விஜய் மக்கள் இயக்கமே எதுக்கு ஆரம்பித்தாங்க? எதிர்காலத்தில் அது அரசியல் கட்சியாக மாற்றணுன்னு தானே அதை மக்கள் இயக்க ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பி மக்கள் இயக்க ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாங்க? கோயிலில் போய் சுண்டல் கொடுக்க போகிறாங்களா? அதனால் இது எல்லாமே இவர்களுடைய ஆசை, வயிற்றெரிச்சல், இந்த மாதிரிலாம் வெளிப்படுது. அப்படியெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறதில்ல. பொதுக்குழு செயற்குழுங்கிறது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு கூட்டம். ஸோ அது நடந்ததற்கு பிறகு தெரியும் எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது. அதான் சார், இந்த 234 தொகுதியில் வந்து இந்த 10 மண்டலங்களாக வந்து பிரிக்க போகிறாங்க, இந்த தொண்டரணின்னு சொல்லி ஒன்று உருவாக்க போகிறாங்க அப்படின்ற இந்த செய்தி வருது சார். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான கட்டமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு 2 காரணம் என்னென்னா, இப்போ கட்சியில் வந்து எல்லாருமே தொண்டர்களாகவே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து தலைகீழமாக புரட்டி போடணுங்கிறதுனால யாரும் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல. தாவேக்காவில் சேர்ந்தவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ அவனுடைய சுயநலத்துக்காகவும் அந்த கட்சிக்குள்ளர் வந்திருப்பான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்காதா, அதன் மூலமாக நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதான்ட்டு வருவான்.
ஆனால் நீங்கள் அந்த கட்சியில் உள்ள இந்த மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பதவி தான். அப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னா அந்த சார்பு அணிகளை உருவாக்குவாங்க. மாணவர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, மருத்துவர் அணி, வக்கீல் அணின்னு இப்படி நிறைய உருவாக்கி அதன் மூலமாக சில பதவிகள் கிரியேட் ஆகும். அதை சில பேருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபாடு அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை அங்கே செய்யப்படலை. காவல்துறையுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது ஒரு காரணம். அப்போ நம் கையே நமக்கு உதவி அப்படின்ட்டு இப்போ தொண்டர் படைன்னு ஒன்று வைப்போம். அதாவது விஜயை காப்பாற்றுவதற்கு ஒரு பவுன்சர்ஸ் கூட வர்றாங்க, பிளஸ் அந்த பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் வர்றாங்க. அது விஜயை சேஃப்டி பண்ணிடுவாங்க. ஆனா விஜயை பார்க்க வந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு தர்றது? நிச்சயமாக காவல்துறை போதுமான அளவுக்கு வராது, அதுதான் உண்மை. அப்போ நம் கையே நமக்கு உதவி அப்படின்னு அந்த கட்சி ஒரு தொண்டர் படையை உருவாக்குறாங்க. இவர்கள் அந்த மக்களை ஒரு பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் என்னைக்கோ பண்ணியிருக்கணும். முதல் அரசியல் மாநாடு முடிச்சிங்கல்ல, அப்போவே இதையெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கரூர் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ வந்து அதை பண்ணுறாங்க. பட் அதே நேரம் இப்போவாது பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். இப்போ சமீபத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் வந்து நியூஸ் 18க்கு வந்து கொடுத்து இருந்தார் சார். அதில் வந்து விஜய் அவர்கள்ட்ட இந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா அந்த நிருபர் வந்து கேள்வி கேட்குறாரு. நாங்கள் என்டிஏ கூட்டணி வந்து ரொம்பவே விரிவுபடுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பதிலை வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த கூட்டணிக்கு அழைச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் அழைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி அந்த பதிலையும் சொல்லியிருக்காரு. விஜய் இந்த பாஜக கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ அவங்களுமே அதை மறுக்க மாட்டுறாங்களே சார். அதாவது என்னென்னா இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவர்களுடைய முயற்சிங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எடப்பாடி கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ அவங்க என்னன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும். அந்த வலுவான கூட்டணிங்கிறது அதிமுக பாஜக இருந்தால் மட்டும் பத்தாது, பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இருந்தாலும் பத்தாது. அப்போ விஜய் மாதிரியான ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்கு வங்கி உள்ளதாக நம்பப்படுகிற விஜய் வந்தால் நிச்சயமாக திமுகவை வீழ்த்திடலாம், அதில் மாற்றம் இல்லை. அதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன இங்கே உள்ள விஷயம்னா பாஜக அந்த கூட்டணியில் இருக்கும் வரை விஜய் கட்சி அங்கே போகாது. என்னன்னா அவர்களை கொள்கை எதிரியாக இவங்க ஆல்ரெடி வந்து அடையாளப்படுத்திட்டார். அப்படி இருக்கும்போது விஜய் அந்த பக்கம் போனால் நிச்சயமாக விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் அன்னைக்கே அது அதால பாதாளத்துக்கு வந்துடும். இப்போ நான் உட்பட விஜய் வந்து ஆதரிக்க மாட்டேன், இதுதான் உண்மை. மத சார்பின்மை கொள்கை கொண்ட பலரும் வந்து அப்படியான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க, அது விஜய்க்கும் தெரியும். அப்போ இப்படி ஒரு தவறை வந்து அவர் செய்ய மாட்டார். வேணா ஒன்று செய்யலாம், பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியாகணும். அது உண்மையாகவோ அல்லது ஒரு தற்காலிக ஏற்பாடாகவோ. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு பிரச்சனை, அதே நேரம் திமுகவை வீழ்த்தணும், நாங்கள் வேணா கொஞ்சம் வெளியில் இருந்துக்கிறோம், நீங்கள் அதிமுக கூட போங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகு, இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் நடந்துருச்சு, தாவேகா தனிச்சு நிற்குது, அதிமுக பாஜக கூட்டணி, இப்போ திமுக கூட்டணி. இப்போ திமுக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மோரார்லெஸ் ஒரே மாதிரியான நம்பர்ஸில் வர்றாங்க. தாவேகா கிட்ட வந்து ஒரு 20, 30, 40 இருக்குது. இவருடைய உதவி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ தாவேகா என்ன முடிவெடுக்கும்? திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா அது மக்களை ஃபூல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா திமுகவை விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருவீங்க. அப்போ தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கே ஆதரவு கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன முடிவெடுக்கலாம்னா திமுகங்கிற ஒரு ஊழல் ஆட்சியை வீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அதிமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம். அப்படி வேணா எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர தேர்தலுக்கு முன்பு பாஜக ஆதரவுங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதுதான் எனக்கு தோணுன விஷயம். இப்போ அதே நேர்காணலில் வந்து கேட்குறாங்க சார், இப்போ காங்கிரஸும் அவங்க கூட வந்து கூட்டணி குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது யார் வேணால் பேசலான்றதை வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசுகிறத வந்து செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது. காங்கிரஸும் தாவேகா கிட்ட வந்து இந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்துகிறாங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகாவை நோக்கி நகர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த கரூர் சம்பவம் முடிந்த பிறகு ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா இருவருக்கும் ஏற்கனவே ஒரு பரிச்சயம் இருக்கு. ஏற்கனவே அவரை மீட் பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு அடுத்து இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலும் இப்பேற்பட்ட உயிரிழப்பு நடந்ததில்லை. முதல் முறையாக இவருக்கு தான் நடந்திருக்கு. அது இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவரை வந்து எல்லாரும் குற்றவாளியாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த உயிரிழப்புகள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய துயரத்தை கொடுத்துருக்குங்கிற அடிப்படையில் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அவ்வளவுதான் அந்த பேச்சினுடைய நோக்கம். அதை வந்து நம்ம கூட்டணியாவெல்லாம் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா
திமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்க தோழமை கட்சிகளோட ஒரு பெரிய நட்புறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையில் அந்த சீட்டு தொகுதி பங்கீடு நடக்கும்போது இவங்க அந்த தோழமை கட்சிகளை எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்தா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க, காங்கிரஸ் உட்பட. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேட்பாங்க, அதில் 1/3 தான் இவங்க தருவாங்க. என்ன, அப்புறம் அவங்க கேட்குற தொகுதியை இவங்க தரமாட்டாங்க, தோக்குற தொகுதியெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பட் இவ்வளவு நாள் என்னன்னா வேற வழி இல்லாமல் அதெல்லாம் வந்து அந்த கட்சிகள் வந்து அக்செப்ட் பண்ணுச்சு, காங்கிரஸ் உட்பட. இந்த தேர்தலில் அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தாவேக்கான ஒரு சாய்ஸ் இருக்குது, நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தாவேக்காவோட காங்கிரஸ் போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவிலையும் இருக்குது, பாண்டிச்சேரிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் தேர்தலுங்கிறதே ஒரு வெற்றியை நோக்கினது தானே. திமுகவுக்கு நீங்கள் காலம் முழுக்க வந்து கூஜா தொகுன்னு என்ன தேவை இருக்குது என்ன? அதனால் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது.